இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை கொடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள். அதனால ஏசப்பா எதை கடைசி நாட்கள் சொல்றாரு? மத்தேயு 24 என்ன எழுதப்பட்டிருக்கணும்? வஞ்சிக்கிறவர்களும் பூமி அடிச்சுகளும் கொள்ளை நோய்களும் யுத்தங்களையும் அதோடைய செய்திகளும் கேள்விப்படுவது சொல்லிக்கிறாரு. அப்ப நாம கடைசி நாட்கள்ல வாழ்றோம். அப்ப நம்ம வாழ்ற நாட்கள்ல யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் வருது இல்லையா? நம்ம கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி வாழணும்? ஏசப்பா உபத்திரவம் வரன்னு சொல்லிக்கிறால, அப்படி வந்தாக்கா அவர் சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறது அவசியம். நாமும் விசுவாசமா இருக்கணும், வைராக்கியத்தோடு இருக்கணும், கர்த்தருக்குன்னு வைராக்கியமா இருக்கணும், வசனத்தை படிச்சதோட வாழறதுல இருக்கணும். அப்ப நம்ம வாழணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். தானிய புஸ்தகத்துல அனனியா, அசரியா, மிஷாயேல் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் ராஜா சிலைய மட்டும் தான் வணங்க, யாரையும் வணக்கணும் சொல்லும்போது அந்த 3 பேர் எங்க தேவன் எங்களை தப்பிக்க வல்லவரா இருக்கிறாரு, அதனால நாங்க சிலைய வணங்க மாட்டோம் அப்படின்னு விசுவாசத்துல வைராக்கியமா இருந்தாங்க. அப்ப அவங்க சிலைய வணங்காதனால ராஜா என்ன பண்ணாருன்னா நெருப்புல போட்டாரு. இவர் கர்த்தர் மேல விசுவாசமா இருந்ததுனால நெருப்புல போடும்போது கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி அவங்க என்ன பண்ணாருன்னா பாதுகாத்தாரு. அப்போ அது போல நம்ம வாழ்ற நாட்களையும் நமக்கு ஒரு உபத்திரம் இருந்துச்சுன்னா, ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா, இந்த ஆண்டவரை பணிந்து கொள்ளக்கூடாது, பைபிள் படிக்க கூடாது, நம்ம பண்ணக்கூடாது, வசனப்படி வாழக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னா நம்ம எப்படி நிப்போம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கறது அவசியம் இருக்குது. நம்ம அந்த 3 பேர் மாதிரி வைராக்கியமா இருக்கணுமா அப்படின்ட்டு நாமளே சோதித்து பார்க்கணும். ஒரு வாரம் இல்லைன்னா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு அந்த விஷயத்தை தாங்க, வைராக்கியத்தை தாங்க, ஒரே ஒரு வார்த்தை, அது உண்மைக்காக நாங்க வாழணும், என்னையும் எங்க வீட்டாரையும் உங்க ஒவ்வொருடையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு பத்தலத்துல மறந்து திரும்பணும். ஏன்னா நம்ம வாழ்ற நாட்கள் உபத்திரவங்கள் இருந்த நாட்கள், அது நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம மனம் சொல்ற மாதிரி மாம்சங்களை பார்த்து பணாசை, பேராசை, பொருளாசை, மாம்சத்து மேல ஆசை, இப்படிப்பட்ட தீமைகளை நினைச்சுக்கிட்டுமா? ஏன்னா வசனம் சொல்லுது பணாசை எல்லாத்தையுமே வேற இருக்குது. ஒருவேளை அந்த பணாசை நமக்குள்ள இருக்குதா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பிடிங்கி போடணும், கட்டத்துல உதவி கேட்கணும். அந்த இதயத்துல சிந்தனையில நம்ம மனதுல பாவிச்சிகள் கத்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் நம்ம வச்சு பண்ணியிருந்தோம்னா கடைசி நாட்கள்ல நம்ம நியாயத்துல மாட்டுக்குவோம். கத்தருக்கால நிற்க முடியாது. நம்ம உணர்ந்தவங்களா இப்ப வார்த்தையை கேட்க மாட்டேது. நம்ம யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் யாரா இருந்தாலும் சரி, நம்ம படைச்சு கத்தருக்கு முன்னாடி மனம் தாழ்ந்து மனம் திருந்தி அவருக்காக வாழ ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உத்தமமாய் வாழ்றதுக்காக அவர்கிட்ட ஒப்புக்கட்டு அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தாவே இந்த கடைசி நாட்கள்ல எங்களை விசுவாசத்தில் நிற்க இல்ல உறுதிப்படுங்க, உங்க வசனத்தின் படி நாங்க வாழணும், உங்க வார்த்தை படி அங்க வாழ்க்கை இருக்கணும், உங்களை வாத்துங்கப்பா, உங்களோட வழி நடத்துங்கப்பா அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்போம். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்பொழுதே கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து நம்மளையும் நம்மளை வீட்டாரையும் அவருடைய ஆளுகளுக்கு அப்படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தைகளை காதுள்ள கேட்டு உணர்ந்து சிந்தித்து செயல்படுவோம்.